வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். வெள்ள நிவாரண பிரச்சனை, வெள்ளத்துக்கான காரணம் யார் என்ற பிரச்சனை முடிந்துவிட்டது. பீப் சாங் பாடல், அந்த பாடலை எழுதியது சரியா தவறா, வெளியிட்டது யார் என்ற பிரச்சனை முடிந்துவிட்டது. தற்போது விஜயகாந்துடைய பேச்சு செயல்பாடு சரியா என்ற விமர்சனம் வந்துவிட்டது. தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் அவர்கள் 2 நாட்கள் முன்னால் செய்தியாளர் சந்தித்த போது நீங்கள் எல்லாம் செய்தியாளர்களா என்ற கடுமையான கோபத்தை வெளிப்படுத்தினார். அதேபோல நேற்று தஞ்சாவூர்ல விவசாயிகளுக்கு ஆதரவான போராட்டம் நடத்திய போது தமிழக முதலமைச்சருடைய உருவப்படத்தை அகற்ற சொல்லி தன்னுடைய தொண்டர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். இதனால் கொந்தளித்து போன அதிமுக தொண்டர்கள் செல்லும் இடங்கள் எல்லாம் தஞ்சாவூர், கும்பகோணம் உள்ளிட்ட பகுதியில், டெல்டா மாவட்டங்கள் பல இடங்களில் அவருடைய விஜயகாந்துடைய உருவமையை கொளுத்தினார்கள், அவருடைய பேனர்களை கிழித்தார்கள் என்று 2 தரப்புக்கும் இடையே திடீரென்று ஒரு பரபரப்பு தொட்டுக்கிட்டது. இன்றைக்கு பாண்டிச்சேரியில், புதுச்சேரியில் தங்கியிருந்த திரு விஜயகாந்த் அவர்களுடைய விடுதியை முற்றுகையிட்டார்கள். அதேபோல அவர் கடலூருக்கு ஆர்ப்பாட்டத்தில் செல்வதாக இருந்தது. அந்த ஆர்ப்பாட்டம் செல்லும் வழியிலும் பிரச்சனை செய்தார்கள். அவருடைய வாகனம் தாக்கப்பட்டது. மாற்றொழியில் சென்ற போதும் கூட அவருடைய வாகனம் தாக்கப்பட்டது. கடலூர்ல பிரச்சனை பெரிதாகி அதனுடைய கூட்டத்தை நடத்த விடாமல் அங்கு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்தது. அதிமுக தரப்புல தேமுதிக சளைக்காமல் தங்களுடைய எதிர்ப்பை மறுபக்கம் காட்டினார்கள். ஜெயலலிதாவுடைய உருப்படங்கள் எரிக்கப்பட்டன. பல இடங்களில் அந்த மாதிரி 2 பிரச்சனை தொடர்ந்து இருந்து வந்தது. இது போன்ற 2 கட்சிகளுடைய பிரச்சனை சொல்லக்கூடிய விஷயம் என்ன? இதன் மூலம் என்ன வெளிப்படுகிறது? தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் தன்னுடைய நிதானமான செயல்பாட்டை இழக்கிறார்களா? இது போன்ற குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகக்கூடிய தகுதியானதான ஊடகங்கள், அந்த ஊடகங்கள் பக்கத்தில் மீள்பார்வை பார்க்க கொண்டிருக்கிறதா? அதிமுக உடனடியாக ரியாக்ட் செய்து இது போன்ற தமிழக முதலமைச்சர், அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் இந்த நடவடிக்கைகளை தொடர வேண்டாம், விஜயகாந்தை மக்கள் பார்த்துக் கொள்வார் தேர்தல் சமயத்தில் சொல்லியிருக்கிறார். இதுல இருக்கக்கூடிய அரசியல் பின்னடைவுகள் என்ன, பின் விளைவுகள் என்ன? இது திமுக பக்கம் தேமுதிகவை தள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறதா? பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இதை பற்றி தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சி நம்முடைய அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் சி ராமன் நம்முடைய இருந்திருக்கார், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பிரமுகர் திரு கண்ணன் நம்முடைய இருந்திருக்கார், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல திரு ரவீந்திரன் துரைசாமி அரசியல் வல்லுநர் நம்முடைய இருந்திருக்கிறார், அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு கண்ணன் கேட்க விரும்புறேன். நான் அறிமுகத்தில் சொன்னது போல மதுவிலக்கு பிரச்சனை மிக தீவிரமாக கொழுந்து விட்டு இருந்து கொண்டிருந்த போது திரு இளங்கோவன் அவர்கள் ஒரு பேசிய பேச்சு, தமிழக முதலமைச்சரையும் பிரதமரையும் குறிப்பிட்டு பேசிய பேச்சு, ஒட்டுமொத்தமாக அந்த மதுவிலக்கு பிரச்சனையை காணாமல் போக்கி இளங்கோவன் வெர்சஸ் அதிமுக என்று மாற்றியது. அதே போல தற்போது தேமுதிக தலைவருடைய பிரச்சனை, வெள்ள நிவாரணம் சரியாக செயல்பட்டிருக்கிறதா, அதிமுக அரசுடைய செயல்பாடற்ற தன்மை காரணமா என்றெல்லாம் விவாதங்கள் கடுமை வந்து கொண்டிருந்த நிலைமையில இவருடைய செயல்பாடு அந்த பிரச்சனை ஒட்டுமொத்தமா திசை திருப்பிட்டு விஜயகாந்த் செய்வது சரியா என்ற விவாத பொருளையே மாற்றிவிட்டதா? கண்டிப்பா இத்தகைய விவாதத்துக்கு இடம் தராமல் செயலாற்ற வேண்டிய பொறுப்பு அனைத்து கட்சி தலைவர்களுக்குமே இருக்கு. அது எந்த கட்சி அப்படின்னு எல்லாம் இல்ல. மக்கள் ஒரு பெரிய பேரிடரை சந்திச்சு அதிலிருந்து, அந்த துன்பத்திலிருந்து முழுமையாக மீள முடியாத ஒரு சூழலில் இருக்கிற போது அதற்கான நிவாரணத்தை வலியுறுத்தி அவரும் ஏராளமான போராட்டங்களை தேமுதிக கட்சி சார்பில் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அது நடத்தணும். அந்த போக்கஸ், தேமுதிக முன்வைத்திருக்கக்கூடிய அந்த போக்கஸ் திசை திரும்புகிற வகையில் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டார்கள், எனவே நான் பதில் சொன்னேன் என்கிற தன்மையில் ஒரு அனாவசியமான தேவையற்ற விவாதத்துக்கு இது இடம் தந்திருப்பதாக தான் பார்க்க முடிகிறது. ஆனால் இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஊடக நண்பர்கள் கேட்ட கேள்வி அவரை எரிச்சலூட்டி இருக்கு. அது அந்த எரிச்சலூட்டக்கூடிய தன்மையில் இது ஒரு திசை திருப்பலாக இருக்குமா என்கிற ஐயப்பாடும் இணைத்தே பார்க்கப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இதுல உங்களால சரியா நினைவுபடுத்த முடிஞ்சா எரிச்சலூட்டும்படியான கேள்வி என்னன்னு சொல்ல முடியுமா? ஒண்ணு இல்ல. நீங்க தமிழக முதல்வர் அல்லது அதிமுக 2016 மீண்டும் ஆட்சிக்கு வருமா என்று கேட்கிறார். இதுல எரிச்சலூட்டுறதுக்கு என்ன இருக்கு? மகிழ்ச்சியாக அவர் முதல்வர் வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லி முதல்வர் என்ன சொன்னாரு? ரொம்ப உற்சாகமா அதெல்லாம் வர வாய்ப்பே இல்ல, வர விட மாட்டேன் ரொம்ப உற்சாகமா சொன்னார். அதுதான் நான் சொல்றேன். அவரை அடிப்படையில கிளர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு கேள்வியா இருந்திருக்கணும். அது ஏன் எரிச்சலூட்டக்கூடிய கேள்வி? அதுதான் சொல்ல வர்றேன். அந்த கேள்வி வெறும் வார்த்தைகளாக மட்டும் நம்ம பார்க்க முடியாது. நாம இங்க பாக்குற போது வெளியிலிருந்து வார்த்தையா பாக்குறோம். உடல் மொழியும் இருக்கலாம். அவர் உடல் மொழியை வெளிப்படுத்துகிறார். உடல் மொழியும் இருக்கலாம். அது இல்ல. அந்த ஊடகத்துல முழுமையான செய்தியாளர் சந்திப்பு நம்ம முழுக்க பார்க்க வாய்ப்பு நம்ம பார்த்தோம். நமக்கு முழுமையா பார்க்க வாய்ப்பு கிடைச்சது. அந்த மாதிரி எந்த நோக்கமும் கூட இருக்குல்ல. இளையராஜாட்ட அவர் நிவாரண பணியை முடிச்சுட்டு அதை பாராட்டிட்டு வெளியே வரும்போது பீப் சாங் பற்றி என்ன கேட்டீங்கிறது ஒரு இடம் பொருள் இல்லாத ஒரு கேள்வியா இருந்திருக்கலாம். ஒரு அரசியல் பிரமுகர்கிட்ட, இந்த நாட்டுடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட 2016 தேர்தல் ஒரு 3 மாதத்தில் நெருங்கக்கூடிய நிலைமையில ஆட்சியை ஜெயலலிதா மீண்டும் பிடிப்பாங்க ரொம்ப தன்னியல்பான கேள்வி. இன்னும் சொல்ல போனா ஒரு ப்ரோவோக்கிங் கொஸ்டின், உங்களுக்கு பேசுவதற்கு பதில் சொல்வது இன்னும் பிரமாதமான வாய்ப்பை தரக்கூடிய வாய்ப்பை தந்து அதனுடைய ஸ்டார்டிங். நானும் அந்த டிவியை ஆடியோல கேட்கிறேன். நான் சொன்னேன், இவர் ரியாக்ட் பண்ண விதம் சரியா தப்பாங்கிற வார்த்தை நான் போல அவருடைய தனிப்பட்ட விருப்பமா நான் பார்க்கிறேன். ஆனா
நீங்க ஆட்சியை பிடிச்சிருவீங்களான்னு கேட்டா கூட நீ இந்த மாதிரி வேற யாரை பார்த்து கேட்டிருப்பியான்னு சொல்லி கேட்கலாம். அவங்க வந்து நீங்களும் ஆட்சிக்கு வர முடியுமாங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டா கூட என்னை பார்த்து நீ கேட்கிற ஆட்சிக்கு வர முடியுமா, இதே மாதிரி கருணாநிதி பார்த்து கேட்பியா, ஜெயலலிதா பார்த்து ஜெயலலிதா திரும்ப ஆட்சிக்கு வர முடியுமா, அதிமுக திரும்ப ஆட்சிக்கு வர முடியுமாங்கிற கேள்விக்கு இதுதான் பதில் அப்படின்னு சொன்னா. இல்ல, நானும் கூட சொல்லுவேன், ஊடக நண்பர்கள் வந்து நிச்சயமாக தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஊடக நண்பர்களை சந்தித்திருந்தால் ஊடக நண்பர்கள் இப்படியான கேள்விகளை கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா என்ன, நான் வந்து வெள்ள நிவாரண பணியில அதுக்கான விளக்கங்களை தருவதற்காக வந்த சில IAS ஆபீசர்ஸ் அவர்களை ஏராளமான கேள்விகளை கேட்டு துளைத்தெடுத்தார்கள் ஊடக நண்பர்கள் என்பதை நான் பார்த்தேன். அப்படியான ஊடக நண்பர்கள் கேள்விகள் கேட்கிற நிலையில் இன்றைக்கு பத்திரிகைகள் மூலமாக ஊடகங்கள் மூலமாக மக்களுக்கு பல பரபரப்பு செய்திகளை அல்லது உண்மை விஷயங்களை இன்னும் மக்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஆர்வத்தை தூண்டக்கூடிய வகையில் அந்த செய்திகளை வெளியிடக்கூடிய சூழ்நிலையில் இந்த கேள்வி என்பது விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சி தலைவர் என்கிற முறையில் அவர் பதில் அளித்திருக்க வேண்டும் என்பதில் எனக்கு மாறுபட்ட கருத்தே கிடையாது. ஆனா விஜயகாந்த் அவருடைய பிரஸ் மீட் செயல்பாடு பற்றி பேசாமல் அவருடைய பொதுக்கூட்ட செயல்பாடு பற்றி பேசிய உங்களுடைய கட்சியுடைய மாநில தலைவர் திரு ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் கூட்டத்தில் நடந்த சில சம்பவங்களை வைத்து அப்படின்னு ஒரு வரி மட்டும் முடிச்சுட்டு அதிமுக எப்படி செயல்பட்டது என்ற கடுமையான விமர்சனங்களை வைத்திருக்காரு. தொடர்ந்து அதை பத்தி நம்ம பேசுவோம். அது குறித்து எனக்கும் இருக்கு, அதை பத்தி நான் பேசுவோம். திரு சுமந்த் ராமன் நான் கேட்கிற ஒரு விஷயம், இந்த ஊடகங்கள் மறுபக்கம் பார்ப்போம், விஜயகாந்த் வந்து தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறது திரு கண்ணனுடைய பார்வையா இருந்தது, அது இயல்பா புரிந்து கொள்ளணும். ஊடகங்கள் தங்களுடைய செயல்பாடுகளை மீள்பார்வை பார்ப்பதற்கான நேரமா பார்க்கணுமா? இளையராஜா மாதிரியான ஒரு மெச்சூர்டு ஒரு ஆட்கள் கூட உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்கிறார். சோ இடம் பொருள் சரியா பார்க்காம கேட்கப்பட்ட கேள்வி அவர் பார்க்கிறார். சோ இது ரியாக்ட் பண்ற விதத்துல வரக்கூடிய விஷயமா பாக்குறீங்களா, இல்ல ஊடகங்கள் உண்மையிலேயே தங்களை மறுபரிசீலனை செய்யணும்னு நினைக்கல? ஊடகங்கள் எப்பொழுதுமே தங்களை பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும்ங்கிறது வந்து தட் இஸ் ஒரு செப்பரேட் இஷ்யூ. ஏன்னா எப்பவுமே நம்ம இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணிக்கணும், என்ன சரியா பண்றோமா இல்ல ஏதாவது தவறு நடந்துட்டு இருக்காங்கிறது ஆன்கோயிங் ப்ராசஸ். ஆனால் உலகம் முழுவதுமாக பார்த்தால் ஊடகங்கள்னு ஒரு கோட் ஆஃப் கான்டக்ட்னு ஒரு வகுத்துட்டு இருக்காங்க. இப்ப இளையராஜா கேஸை நீங்க எடுத்துக்கங்க, அவுட் ஆஃப் பிளேஸ் ஆக இருக்கலாமே தவிர, அதாவது அந்த இடத்துல அந்த கேள்வி கேட்கப்பட வேண்டுமா இல்லையா அப்படிங்கறது தவிர தவறான அவருடைய துறைக்கு சம்பந்தமான இல்லாத ஒரு கேள்வியா இல்ல ஒரு பர்சனல் மேட்டர் பத்தி கேட்கிற கேள்வியா? இசைத்துறையில இந்த மாதிரி தரம் வந்து குறைந்துட்டே போகுது, அதை பத்தி அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த பீப் பாடல் வந்திருக்கிறது. அதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன அப்படிங்கிறது. சோ கருத்து தெரிவிக்க இந்த இடத்துல இதை பத்தி நான் பேச விரும்பல, நான் வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கேன்னா அதோட மேட்டர் ஓவர். அறிவு இருக்கான்னு கேட்க வேண்டிய அந்த என்ன பாயிண்ட் நான் சொல்றேன்னா, மீடியா மேல நிறைய தவறுகள் இருக்கு. மீடியா வந்து தவறே செய்யல, மீடியா வந்து 100க்கு 100 எல்லாம் சரியா தான் பண்றாங்கன்னு யாருமே வந்து ஜஸ்டிஃபை பண்ணல. ஆனால் ஒரு தவறுக்கு இன்னொரு தவறுங்கிறது வந்து ஈக்குவல் ஆகாது. சோ திரு விஜயகாந்த் அவர்கள் சொன்ன கருத்து, அதே கேள்விக்கு அந்த துப்பாமல் அதே கருத்து சொல்லிருக்கலாம். நீங்க உங்களுக்கு தைரியம் இருக்கா முதலமைச்சரை போய் கேட்கறதுக்குங்கிற கேள்வி பலர் கேட்டுக்கிட்டு இருக்கிற கேள்வி, விஜயகாந்த் மட்டும் கேட்கல. அந்த கேள்விக்கு முதலே பதில் சொல்லிட்டாரு, அதற்கு பிறகும் கூட பல கேள்விகள் பதில் சொல்றாரு. ஆனா அந்த ஒரு இடத்துல அப்படி நடந்துகிட்டது அப்படிங்கிறது தன்னுடைய நிதானத்தை அவர் இழக்கிறாரு பாக்குறீங்களா? அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடிய இளமையில் இருக்காரு பாக்குறீங்களா? உணர்ச்சி வசப்படுது, அதாவது ஒரு அரசியல் தலைவர் அதுவும் ஒரு முதலமைச்சராக வேண்டும் என்று விருப்பம் ஓபனாக தெரிவிக்கிற ஒரு தலைவருக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் நிதானம், அமைதி, பொறுமை, நிதானம். ஒரு உதாரணம் சொல்றேன், திமுக தலைவரை விட ஊடகங்கள் யாரை அதிகமா தாக்கி இருக்கிறாங்க? தொடர்ந்து பல ஆண்டு காலமாக விமர்சனம், மிக கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்கிறாங்க. ஆனாலும் பிரஸ் மீட்ல வரும்போது பலமுறை நானும் பார்த்திருக்கும் போது என்னன்னா கோபம் வரும். ஆனால் அதை வந்து டக்குன்னு அந்த வார்த்தைகளை ஏதாவது வச்சு விளையாடுவாரு, இல்ல வேற ஏதாவது ஒரு சர்க்காஸ்டிக்கா சொல்லுவாரு, டைவர்ட் ஆயிரும். திமுக நண்பர் இப்ப யாரும் இல்ல. ஆனா எனக்கு நினைவு வரக்கூடிய விஷயம், டெல்லியில வந்து இது மாதிரி தாகிருஷ்ணன் கொலை பத்தின ஒரு செய்தியாளர் கேள்வி எழுப்பின போது அவர் வந்து நீதான் கொலை பண்ண, நீதான் கொலைகாரன் சொன்னாரு. இன்னொரு சந்தர்ப்பத்துல முல்லை பெரியார் பிரச்சனை பற்றி கேட்கும் போது தீக்குளிப்பம் வரியா, தீக்குளிப்பம் வரியா கேட்கிறேன். இது வந்து தவறா நான் பார்க்கிறேன். இது போன்ற சந்தர்ப்பங்கள் எல்லோருக்குமே ஏற்படும். இந்த முறை இவருக்கு இந்த முறைன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் 2012 ஒரு இன்சிடென்ட் ஏர்போர்ட்ல, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இதே மாதிரி நடந்து போறாரு, யாரோ ஒருத்தர் கேட்கறாங்க, ஆனந்த வீடன் ரிப்போர்ட்டர் நினைக்கிறேன், ஞாபகம் இல்ல. பட் அதே மாதிரி ஒரு தகராறு பண்ணிட்டு அவரோட ஒரு வாக்குவாதம் அங்க ஏர்போர்ட்ல நடக்குது. அதுக்கப்புறம் ஏப்ரல் இந்த வருஷம் டெல்லியில நடந்த இந்த பிரஸ் மீட்ல தூக்கி அடிச்சிருவோம் பாத்துக்கோ, அந்த விஷயம் நடக்குது. சோ இது வந்து என்னைக்காவது ஒரு வாட்டி, எப்போ ஒரு வாட்டி எல்லா தலைவர்களுக்கும் ஒரு அண்டர் பிரஷர் இருக்கும் போது ஏதாவது ஒரு வாட்டி வரும். அது வந்து நம்ம பெருசா வந்து ஒரு வாட்டி நடந்திருக்குங்கிறத பிளேம் பண்ண முடியாது. இப்போ பட் தொடர்ந்து ஒரு பேட்டர்னா
இது மட்டும் இல்ல, அப்புறம் வந்து ஒரு பொதுக்கூட்டத்துல ஒரு பேசிட்டு இருக்கும்போது நடுவுல யாரோ ஒரு முன்னாடி பேசினாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வாக்குவாதம். ஒரு பொதுக்கூட்டத்துல யாராவது 100 பேர் எப்படிதான் ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க. சோ நீங்க ஒரு தலைவரா உட்கார்ந்துட்டு அதை போய் ரியாக்ட் பண்ணிட்டு இத வந்து ஒரு கேரக்டரா நீங்க பாப்பீங்களா, இல்லாட்டி லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு இது சரியில்லைன்னு பாப்பீங்களா? இல்ல, நிச்சயமா வந்து நீங்க ஒரு போஸ்ட், அதுவும் முதலமைச்சர் போன்ற ஒரு பதவியில நீங்க இருக்கும் பொழுது உங்களுக்கு 1000 வேற கருத்துக்கள் இருக்கிறவங்க அவங்க வந்து சொல்லுவாங்க, அவங்க கடுமையா தாக்குவாங்க, விமர்சனம் செய்வாங்க. அதையெல்லாம் சைத்து கொண்டு போவதுதான். இப்போ அகில இந்திய அளவில் எடுத்துக்கிட்டா கூட யாராவது வந்து இந்த மாதிரி ஒரு சீனியர் லீடர், அது காங்கிரஸ் தலைவராக இருக்கட்டும், பிஜேபி தலைவர்களா இருக்கட்டும், மிக மூத்த செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் பண்ணுவாங்க. ஒரு 2வது கட்டத்துல இருக்கிற பொதுக்கூட்டங்கள்ல சில மாதிரி வார்த்தை பிரயோகங்கள் கூட நடக்கும். பொதுக்கூட்டங்கள்ல கூட இந்த மாதிரி வார்த்தை பிரயோகங்கள் நடக்கும். பொதுக்கூட்டங்கள்ல நீங்க உங்களுடைய அரசியல் எதிரியை தாக்கி பேசுறது அது வேற விஷயமே. அது எல்லா கட்சியிலும் எல்லா தலைவர்களும் செய்யற விஷயம். ஆனால் உங்களுக்கு நிருபர்களிடையே நீங்க சொல்ற அதுல என்ன கொடுமைன்னா, அவர் சொல்ற கருத்து வந்து பெரிய தவறுன்னு நம்ம யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா மீடியா வந்து இதே அளவுல முதலமைச்சரை கேள்வி கேட்க முடியுமா, உங்களால போய் கேட்க முடியுமா, ஆக்சஸ் இல்ல. மீடியாவால கேட்க முடியல. அப்ப நீங்க மீடியா பிளேம் பண்ண முடியுமா, சிஎம் பிளேம் பண்ணணுமா? இல்ல, நம்ம சிஎம் வர்றாங்க, அவங்கள யாருமே கேள்வி கேட்கலன்னா பரவாயில்ல. சிஎம் அக்சஸபிளா வந்து பிரஸ் மீட்டுக்கு அவைலபிளா இல்ல அப்படின்னா நம்ம வந்து நீ கேட்டியான்னு சொல்றதுல ஒரு விஷயத்தை வந்து நம்ம மீடியா வந்து உங்களுடைய பார்வைக்காக சொல்றேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துல இருந்து அதனுடைய அதிகாரப்பூர்வ பிரதிநிதிகள் யாருமே எந்த ஊடகத்துக்குமே வர்றது கிடையாது. அவர் வந்து பிரஸ் சந்திக்கிறாரு, ஆனா அவரை தவிர, அவருடைய துணைவியாரை தவிர வேற யாருமே பிரஸ் சந்திக்கிறது இல்ல. அப்ப அவரை பார்த்து கேட்கலாம்ல, நீங்க ஏன் யாருக்கும் அனுப்புறது இல்ல? அதிமுக வர்றாங்க, திமுக இதுல இயல்பா தெரியக்கூடிய விஷயம் சிஎம் பிரஸ் மீட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பாக்குறா. நீ பார்த்து ஜெயலலிதா கேட்கல, நீ ஜெயலலிதா யாரு எதிர உட்கார்ந்தா கேட்க முடியும்? இல்லைங்க, அவர் சொல்றது என்ன ஒரு விஷயம் எடுத்துக்கங்க. சிஎம் முதல்ல வந்த போது என்ன சொன்னாங்க, இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு என்ன சொன்னாங்க, ரெகுலராக நான் வந்து மீடியாவை சந்திக்கிறேன், எவ்ரி வீக் சந்திக்கிறேன்னு சொல்லி இருக்காங்க. அது நடக்கல. அது நடக்காது. எவ்வளவு வாட்டி மீடியா ஹைலைட் பண்ணாங்க, அதை தகவலுக்காக சொல்றேன். கடந்த வாரம் நம்முடைய கேள்விக்கு என்ன பதில், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சனி ஞாயிறு நடந்த கேள்விக்கு என்ன பதில் திரு மாபா பாண்டியராஜன் அதிமுக அவர்கிட்ட முதல் கேள்வியை தான் கேட்டோம். புரியுதுங்க. அதாவது அதுக்கு முன்னாடியே இந்த இஷ்யூ வந்து இந்த இஷ்யூ ஆஃப் சிஎம் நாட் மீட்டிங் த பிரஸ் முன்னாடி ஏற்கனவே கொடுத்தா கிட்டத்தட்ட ஒரு ஐ வுட் சே ஒரு 6 மாசமாக ஒரு அளவுக்கு ஹைலைட்ல இருக்கு. அந்த ஃப்ளட் எல்லாம் வந்த அப்புறம் மிகப்பெரிய அளவுல ஏன் சந்திக்கல, ஏன் விளக்கம் கொடுக்கல அப்படிங்கறதெல்லாம் வந்து லாஸ்ட் 2 months 3 months. ஆனா நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் 4 ஆண்டு காலமாக எத்தனை முறை நீங்க சந்திச்சிருக்கீங்க? நான் என்ன கேக்குறேன், அவங்க வந்து அறிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்க வந்து தேவையான விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மீடியா ஃப்ரெண்ட்லியா, மீடியா அதிகமா இன்டராக்ட் பண்ணிக்கிட்டு இருந்த, எங்க போனாலும் பொதுக்கூட்டங்கள் வரைக்கும் பேசிட்டு இருந்த நரேந்திர மோடி பிரதமர் பிரைம் மினிஸ்டர் அப்புறம் எத்தனை பிரஸ் மீட் கொடுத்தாரு? கண்டிக்கல. அதுதான் நான் சொல்றேன். இல்ல அவங்களுக்கு வந்து ஒரு அந்த கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல இருக்கும்போது அவங்களுக்கு வேற கவனம் இருக்கலாம்ல. இல்லங்க, அதாவது தேர் ஆர் 2 issues. ஒன்னு வந்து விஜயகாந்த் சொன்ன கருத்து வந்து முற்றிலும் தவறான ஒரு கருத்து, அந்த கருத்து வந்து புறக்கணிக்கப்பட வேண்டிய கருத்துங்கிற மாதிரி இல்ல. அவர் சொன்ன கருத்துல ஒரு கிரெயின், ஏன்னா முதலமைச்சரே வந்து முன்னாடி சொல்லியிருக்காங்க வாரம் சந்திக்கிறேன். நீங்க எப்படி சரின்னு சொல்றீங்கன்னு தெரியல. ஜெயலலிதா பிரஸ் மீட் பண்ணாங்களா அப்படின்னு கேக்குறது சரியா இருக்குமா? முதலமைச்சரை பார்த்து கேட்கியான்னு கேக்குறது இவர் கேட்ட அவர் கேட்டது நீ வந்து முதலமைச்சரை கேட்க முடியுமா? முதலமைச்சர் வந்தா தானே கேட்பாங்க. இல்லைங்க, அதாங்க இவர் கேட்ட விதமும் கேட்ட முறையும் பயன்படுத்திய வார்த்தைகளும் மிகவும் அபத்தமானவை. அது வந்து ஏற்றுக்கொள்ள யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஆனால் அந்த இப்போ ஆன்லைன்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா பெரும்பாலான மக்கள் சொல்றது அதுதான். வந்து அவர் சொன்ன கருத்து ஆக்சுவலா வந்து சில பேர் வந்து அவர் சொன்னதும் கரெக்ட்னு ஜஸ்டிஃபை பண்றாங்க, சொன்ன விதத்தை யாராலும் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஓகே, நம்ம தொடர்ந்து பேசுவோம். இந்த நிகழ்ச்சி இந்த பகுதியில் நம்முடைய அதிமுக தலைமை கழக பேச்சாளர் ஊடக தொடர்பாளருமான திரு ஆவடிக்குமார் இருந்திருக்கா, உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்கள்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி திரு ரவீந்திரன் துரைசாமி நான் கேட்க விரும்புறேன். திரு விஜயகாந்தோடைய செயல்பாடு நம்ம வந்து 2 விதமான பாக்குறோம். ஒன்று வந்து ஊடகத்தை சந்திக்கும் போது அவர் பேசின விஷயம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை பத்தி நம்ம 2 நண்பர்கள் சொன்னாங்க. என்னுடைய கேள்வி என்னன்னு, தஞ்சாவூர்ல 2 நாட்களுக்கு முன்னால பொதுக்கூட்டத்தில் பேசும்போது, அவன் ஆர்ப்பாட்டத்தில் பேசும்போது முதலமைச்சருடைய பேனரை அகற்றுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அத தமிழக முதலமைச்சர் இன்னைக்கு வந்து கொடுத்திருக்க அறிக்கையில சொன்னாங்க, எங்க அதிமுகவினர் தான் ஏதோ பேனர் போட்டு மறைச்சிருக்காங்கிற மாதிரி தவறா புரிந்து கொண்டு அங்க பக்கத்துல இருந்த பேருந்து நிலையத்தில் இருந்த பேருந்து நிறுத்தத்தில் இருந்த பேனர் அகற்ற சொல்லி சொல்றாங்க. அதை அகற்றுறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப தேமுதிக தலைவர் தான் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண போகும்போது இந்த பேனரை அகற்றுங்கன்னு சொல்றது ஒரு சரியான செயல்பாடா பாக்குறீங்களா? இல்ல, அவர் வந்து அதுல முதலமைச்சர் அறிக்கையும் அவர் நடந்து கொண்ட விதத்தையும் பார்க்கும்போது அது விஷயம் என்னன்னு புரிதல் இல்லாம ஒரு கோபத்துல பேசின மாதிரி தான் தெரியுது. நீங்க இன்னொரு வகையில பார்த்தா
கருணாநிதி, ஜெயலலிதா, விஜயகாந்த் எல்லாருமே சாதாரண மனிதர்கள் தான் தலைவர் என்ற இடத்துல இருக்கிறாங்க. விஜயகாந்தை பொறுத்தவரை நான் இதுல எந்த அணுகுமுறையில பார்க்கணும்னா, விஜயகாந்த் தனது உடல்நிலை தொடர்பாக சில மருத்துவ சிகிச்சைகளை எடுத்தார். அந்த உடல்நிலையின் பாதிப்பு தான் அவரை இப்படி பேச சொல்கிறது என்ற அடிப்படையில் தான் இதை நான் பார்க்கிறேன். இல்ல நம்ம அப்படி நம்ம பாத்திர முடியுமா எனக்கு தெரியல. ஏன்னா அவர் என்ன கேட்கப்படுதுன்னோ அவர் என்ன சொல்றாருங்கிறதுல எங்கேயுமே தப்பு பார்க்க முடியாது. அதாவது அவருடைய அரசியல் கருத்துக்கள் நம்ம ஏற்கனவே சொன்னது போல பல அரசியல் தலைவர்கள் இது மாதிரி பிஹேவ் பண்ணிருக்காங்க. அதுல மாற்று கருத்துல நம்ம அவருடைய உரிமையை நான் பாக்குறேன். ஆனா அதற்கு உடல்நிலை காரணம் காட்டமா நீங்க முதல்வர் சொன்னீங்க இல்லையா, அவர்களும் சாமானிய மனிதர்கள் தான். உங்களுக்கு தெரியும், சாமானிய மனிதர்களுக்கும் ஒரு அரசியல் சாசன பதவிகளில் அமர விரும்புவர்களுக்கும் 1008 வித்தியாசங்கள் இருக்க வேண்டும். அந்த நிதானம் எவ்வளவு தங்களை புரோவோக் பண்ணாலும் சீண்டினாலும் இந்த நிதானமா கடைபிடிக்க வேண்டிய தன்மை, பொறுமை நிச்சயம் அவர்கள் இருந்தே ஆகணும். இல்லங்க அவர் ஒரு காமன் மேன் தானே அந்த அடிப்படையில் சொல்ல வரல. நான் சொன்ன அடிப்படையில் அவரோட உடல்நல குறைவு காரணமாக உள்ள தாக்கத்தின் வெளிப்பாடுங்கிறதா நான் சொல்ல வந்தேன். அது அந்த கட்சி முடிவு பண்ண வேண்டிய விஷயம். அக்டோபர் மாசம் ஏர்போர்ட்ல போற ஒரு ஜேர்னலிஸ்ட பார்த்து வாக்குவாதம் பண்ணாரு. அப்பவும் உடல்நலம் தான் காரணமா? இல்ல, அது 3 வருஷம் நிச்சயமாக தொடர்ந்து பார்க்கும்போது அதுதான் தெரியுது. தொடர்ந்து நிகழ்வுகள், அவரோட நடவடிக்கைகள், நமக்கு உத்தரவாதமா தெரியாத விஷயத்தை பற்றி நான் விவாதிக்க விரும்பல. இல்ல, நான் அவர் தனிப்பட்ட உடல்நிலை பற்றின உத்தரவாதமா தெரியாத விஷயம் பற்றி நான் விவாதிக்க விரும்பல. நான் தொடர்ந்து உங்கள்கிட்ட வரேன். திரு ரவீந்திரன், திரு ஆவடிக்குமார்ட்ட கேட்க விரும்புற விஷயம் இதே போல திரு இளங்கோவன் அவர்கள் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை சொன்ன போது தமிழக முதலமைச்சர் அப்பயும் அறிக்கை விட்டாங்க, இந்த மாதிரி வன்முறை எல்லாம் வேண்டாம், அவங்க எல்லாம் விட்டுருங்க, அவங்கள பாத்துக்கிறாங்க, சட்டம் தன்னுடைய கடமை சொல்லி இதே போல இன்னைக்கு விட்டது போல அறிக்கை விட்டாங்க. ஒரு பெரிய வித்தியாசம், இளங்கோவன் அறிக்கை விட்ட போது 7 நாட்கள் கழித்து, இளங்கோவன் பேசிய பிறகு 7 நாட்கள் கழித்து தமிழக முதலமைச்சர் அறிக்கை வருது. இன்னைக்கு 24 மணி நேரத்துக்கு உள்ளாக அறிக்கை வருகிறது. காரணம், விஜயகாந்த் வெர்சஸ் ஜெயலலிதா என்று ஆகிவிடக்கூடாது என்பதற்காகவா? இல்ல, நீங்க இந்த நிகழ்ச்சியை இப்போ இளங்கோவனையும் விஜயகாந்தையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இன்றைக்கு சூழ்நிலையில் எதிர்கட்சி தலைவர் விஜயகாந்த். அதனால முதலமைச்சர் என்ற வகையில் உடனடியா அது அரசியல் ரீதியா இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியினுடைய தலைவர். அவருக்கு அவருடைய பிரச்சனையினால் ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை உருவாகின்ற சூழ்நிலை, அதுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காரணமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த விளக்கம் தந்தாங்க. அந்த விளக்கத்தில் கூட தெளிவா சொல்லியிருக்காங்க அவர்கள். இல்ல, என்னோட கேள்வி என்னன்னா, அதுக்கு ஒரு வாரம் பொறுத்திருந்த அதிமுக பொதுச் செயலாளர் தமிழக முதலமைச்சர் இன்னைக்கு 24 நேரத்தில் அறிக்கை வந்துருச்சு, எப்படின்னு கேட்கிறேன். இல்ல, அதுதான் சொன்னேன். விஜயகாந்தனுடைய நேற்றைய செயல்பாடுகள், அதற்கு முன்பு பத்திரிகையாளரிடத்தில் இருந்த செயல்பாடுகள், அதனுடைய தாக்கம் என்பது, இது திட்டமிட்டு விஜயகாந்த் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய செயல்களை உருவாக்கி கொண்டு வருகிறார். இன்னும் விஜயகாந்துடைய தொண்டர்கள் எல்லா இடத்திலும் வன்முறை ஈடுபட்டு இருந்தாங்க அப்படின்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை திட்டமிட்டு கிளப்புறாங்க. ஆனா தமிழக முதலமைச்சர் அதிமுக தொண்டர்கள் யாரும் உணர்ச்சி சொல்றாங்க. அப்ப பிரச்சனை எங்க வருது? இல்ல, இதுல விஜயகாந்த் தொண்டர்கள் ஈடுபட்டாங்கன்றது ரெண்டாவது. ஆனா விஜயகாந்தே ஈடுபட்டான்றதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. ஒரு எதிர்கட்சி தலைவர் தன்னுடைய தொண்டர்களை உணர்ச்சி வசப்படுத்தி அவர்களை ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்குகின்ற நிலையை அவரே சொல்றாரு. பகிரங்கமா எல்லா ஊடகங்கள், உங்க தந்தி டிவி உட்பட அத்தனை தொலைக்காட்சிகளும் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டிருக்கிறது. ஒரு எதிர்கட்சி தலைவர் அந்த படத்தை தூக்கி எறியுங்கள், கிழித்தெறியுங்கள், வீசி எறியுங்கள் சொல்லி ஒரு முதலமைச்சருடைய படத்தை அகற்ற சொல்லி உத்தரவு போடுறாரு. அதை செயல்படுத்துகிறாங்க அந்த தொண்டர்கள். அது அங்கத்துக்கு மட்டும் பொருந்தாது, அதை பார்க்கிற அத்தனை பேரும் அந்த உணர்வு வரும். ரெண்டாவது, நான் முடிச்சிடறேன். அதாவது இன்னொரு கோணத்தில் நீங்க பாருங்க, அந்த படம் இருந்த இடம் என்பது அரசனுடைய பொது சொத்து. அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினருடைய நிதியிலிருந்து கட்டப்பட்ட பேருந்து நிறுத்தகம். இன்னும் சொல்ல போனா போலீஸ் சரியான நடவடிக்கை எடுத்திருந்தா பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆக்ட்ல வழக்கு தொடுத்திருக்கணும். இல்ல, தொடுத்திருந்தா உடனடியாக கைது செஞ்சிருக்காங்க. அதுக்காக ஏபி வாங்கினார், முன்ஜாமீன் வாங்கியிருக்காரு. முன்ஜாமீன் வாங்குற அளவுக்கு வாய்ப்பு தந்திருக்க கூடாதுன்னு என்னுடைய கோரிக்கை. உங்களுடைய ஆசை புரியுது. இல்ல, என்னுடைய கேள்வி என்ன, தமிழக முதலமைச்சர் அதிமுக பொதுச்செயலாளர் ரொம்ப தெளிவா அவங்களுடைய அறிக்கையில முதல் பத்தியிலே குறிப்பிட்டிருக்கிறாங்க, இதை மேடையிலிருந்து பார்த்த விஜயகாந்த், அதாவது பேனர்கள் மறைக்கப்பட்டிருக்க பார்த்த விஜயகாந்த், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தான் அவருடைய பிளக்ஸ் பேனரை அகற்றினர் என தவறாக கருதி
தனது தொண்டர்களை பார்த்து கூட்ட இடத்தை இருந்த ஒட்டி இருந்த பேருந்து நிலக்குள்ள இருந்ததை எடுக்க சொல்லாரு. விஜயகாந்த் தவறா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தமிழக முதலமைச்சர் சரியா புரிஞ்சுக்கிட்டாங்க. முதலமைச்சர் தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க, முதலமைச்சர் சரியா புரிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏன் இவ்வளவு கன்ஃபியூஷன்? இல்ல, முதலமைச்சருடைய பெருந்தன்மை அவங்க அது பெருந்தன்மையோட பாக்குறாங்க. ஆனால் அந்த ஊடகத்தை பார்த்தவர்களுக்கு தெரியும், அந்த சம்பவத்தை பார்த்தவர்களுக்கு தெரியும், அங்க இருந்த அதிமுக தொண்டர்களுக்கு உணர்ச்சி வயப்படுகின்ற சூழ்நிலையை அவர்களுடைய உணர்வுகளை தூண்டுகின்ற வகையில் அந்த நடவடிக்கை இருந்தது. முதலமைச்சர் அவங்களுடைய பெருந்தன்மையின் காரணமாக ஒரு கண்ணியமான அறிக்கையில் அது சொல்றாங்களே ஒழிய, ஆனால் அங்க நடந்த சம்பவம் என்பது எந்த ஒரு தனி மனிதனும் எந்த ஒரு அரசியல் கட்சி தொண்டனும் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பார்த்தால் உணர்ச்சி வயப்படுவது இயற்கை. அதனால இந்த உணர்ச்சி வயப்படுத்துகின்ற அளவில் நான் பொதுவாகவே நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இது விஜயகாந்த் ஏதோ எதேச்சியா செஞ்சாரு, அவர் உடல்நல பாதிப்புனால செஞ்சாருன்றதெல்லாம் இல்ல, அவர் திட்டமிட்டு இது செஞ்சிருக்காரு. நான் முடிச்சிருக்கேன் தோழர், திட்டமிட்டு செஞ்சிருக்காரு. என்ன காரணம்னா, இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சி தலைவி அம்மா அவர்களை முதலமைச்சரை எதிர்ப்பதற்கு தான் மட்டுமே முடியும் என்ற தோற்றத்தை உருவாக்குவதற்கு அவர் முயற்சி செய்கிறார். நான் தான் கடுமையா எதிர்க்கிறேன், எல்லாரும் என் பின்னால வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் இன்னைக்கு அரசியல் கட்சிகளை ஈர்ப்பதற்கு இந்த ஒரு அப்பாவித்தனமான ஒரு வேடம் போட்டுக்கொண்டு இந்த பொது மேடைகளில் இது போன்ற தோற்றங்களை உருவாக்கி விட்டு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களை எதிர்ப்பதற்கு நான் மட்டுமே உரியவன் என்ற தோற்றத்தை உருவாக்குகிறார். சொல்றதுல ஒரு ஆங்கிள் நம்ம யோசிக்கணும். இல்ல, அதாவது விஜயகாந்துக்கு நாளைக்கு திமுகவுடன் ஒரு கூட்டணி வைப்பதற்கு ஏதேனும் ஒரு ஜஸ்டிபிகேஷன் தேவைப்படலாம். அதிமுகவை கடுமையாக எதிர்த்தால், இந்த மாதிரி ஒரு 2-3 சம்பவங்கள் வந்தால், ஒரு சான்ஸ்ல அவங்க ஏதேனும் நடவடிக்கை எடுக்க கைது செய்யப்பட்டால், திமுகவோட ஒரு கூட்டணி இவ்வளவு நாள் என்ன சொல்லிட்டு இருந்தாரு, திமுக அதிமுக அல்லாத ஒரு கூட்டணி தான், ஒரு இதுதான் இயக்கம் தான் இந்த தேமுதிக அமைக்கும் அப்படிங்கிறது, அந்த கூட்டணி தான் இருக்கும்னு தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு. சோ அதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷனுக்கு ஏதேனும் ஒரு காரணம் தேடுவதற்கான வாய்ப்பு கூட இது இருக்கலாம். நான் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இந்த கூட்டத்தில் அவரும் சரி, இந்த ஆர்ப்பாட்டங்கள் அவரும் சரி, அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருத்தராக இருக்கக்கூடியவரும் சரி, ஊடகங்களுடைய பெயரை குறிப்பிட்டு நான் வீடு புகுந்து தாக்குவேன், எனக்கு அதனால என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்றாரு. அவங்க தொடர்ந்து விமர்சனம் பண்றாங்கன்னு சொல்றாரு. இப்படி ஊடகங்களுடைய பெயரை குறிப்பிட்டு தாக்குவேன் என்றெல்லாம் சொல்லி செய்வதுதான் ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கான அழகா? இவர்கள் ஊடக சுதந்திரம் பறிக்கப்படுகிறது, அதிமுக அரசு அராஜகத்தில் ஈடுபடுகிறது, இரும்பு கரம் கொண்டு அடக்கிறது என்றெல்லாம் சொல்ல சரியா இருக்குமா? எதிர்க்கட்சிகள் இவர்கள் மட்டும் என்ன முடியுமோ அதை சொல்கிறார்கள், ஆளுங்கட்சி அவர்கள் முடிய என்ன முடியுமோ அவர்கள் செய்யலாம் தான் பார்க்கணும். ஊடகத்துக்கான சுதந்திரமோ ஊடகத்தை சரியா பார்க்கக்கூடிய பார்வை ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி ரெண்டு பேருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியுமா? ரவீந்திரன், நிச்சயமாக விஜயகாந்த் தரப்பினர் இதில் தவறு இழைக்கிறார்கள். முதலில் அவர்கள் ஊடகங்களுக்கு தங்கள் கருத்தை சொல்லாமல் இருக்கிறதே ஒரு தவறான நடவடிக்கை. அடுத்தபடியாக இவர்கள் இந்த மாதிரி வன்முறை ஓகே தவறுனா அவங்களை பொறுத்தவரை அவங்களுக்கு ஒரு லாபகரம் இல்லாத நடவடிக்கை என்ற அர்த்தத்தில் சொன்னேன். ஓகே, அடுத்தபடி அவங்க வன்முறையை தூண்டும் விதமாக பேசுவதும் ஒரு ஜனநாயக நாட்டில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்றுதான் இதில் நாம் கருத்து சொல்ல வேண்டியிருக்கிறது. அது இப்ப ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க அவங்களுடைய அவதூறு வழக்கெல்லாம் தொடர்றாங்க, ஊடகங்கள் மேல தொடர்றாங்க, மத்தவங்க மேல தொடர்றாங்க. எதிர்கட்சியா இருக்கும் இந்த பண்றாங்க. இது நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி ஊடகங்கள் தங்களை மீள்பாறை பார்த்துக்கணும் பாக்குறதா, இல்லாட்டி அரசியல்வாதிகளுடைய பொறுமை எல்லை மீறி போய் கொண்டிருக்கிறத பாக்கணுமா? இல்ல, ஊடகங்கள்ங்கிறது அரசியல்வாதிகள் அரசியல்வாதிக்குள்ளதான் போட்டி இருக்கணுமே தவிர, ஒரு அரசியல்வாதி ஊடகத்து கூட சண்டை போடுறது அரசியல்வாதிக்கு எந்தவித லாபத்தையும் தராது. ஊடகங்களும் ஒரு ஹோமோஜீனியஸ் என்டிட்டி அல்ல, ஹெட்ரோஜீனியஸ் என்டிட்டி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊடகங்களும் தங்களுக்குள் போட்டியிலும் தாங்கள் முந்த வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இருக்கின்றன. மேலும் ஊடகங்களை பொறுத்தவரையில் ஆளுங்கட்சி ஊடகங்கள் என்ற அடிப்படையிலும் தமிழகத்தில் பல ஊடகங்கள் இருக்கின்றன. அதனால் ஊடகங்களை ஒன்றாக பார்ப்பது என்பது சரியாக இருக்காது. ஊடகங்கள் ஆளுங்கட்சி ஊடகம் எதிர்கட்சி ஊடகங்கள் எப்படி வருது? ஆளுக்கான ஒரு விமர்சனம் தானே. திமுக இல்லையா, ஜெயா டிவி இருக்குது, கலைஞர் டிவி இருக்குது, கேள்வி கேட்க மாட்டாங்க. அது அன்டிஸ்பியூட்டட் இல்லையா? அது அந்த டிவில என்ன வருங்கிறது இந்த டிவில என்ன வருங்கிறது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தானே. இல்ல அவங்க தானே பிரஸ் மீட்ல கேள்விகளை கேட்கறாங்க. இரிட்டேட் பண்ணக்கூடிய கேள்விகளும் கோபத்தை ஏற்படுத்தின கேள்விகளும் அந்த ஆளுங்கட்சி தொடர்புடைய ஊடகங்கள் கேட்கறாங்க இல்லையா? இல்ல அப்படி நான் வரேன். அப்படி பார்த்தோன்னே விஜயகாந்த் அவர் கூட ஒரு ஊடகம் நடத்துறாரு. அவங்க ஜெயலலிதா பார்த்து கேட்டுக்கலாம், கேட்கலாம்ல. இப்ப இவர் மத்த ஊடகத்தை பார்த்து கேட்கிறாருல, உங்களுக்கு எல்லாம் அந்த தைரியம் இருக்கான்னு கேட்கிறாருல. அவரும் ஊடகம் நடத்துறாரு, பார்த்து கேட்கலாமா? நிச்சயமா வாய்ப்பு இருந்தா அவங்களும் கேட்க செய்யக்கூடாதான் செய்வாங்க. எலெக்ஷன் நெருங்கும் போது கேட்க தயங்க மாட்டாங்க. எலெக்ஷன் இல்லாத கேட்க தயங்குவாங்க.
எலெக்ஷன் நெருங்கும் போது கண்டிப்பா கேட்பாங்க. அதன் மூலமா என்ன மைலேஜ் கிடைக்கும்னு பார்ப்பாங்க. அரசியல் தலைவருக்கு கண்ணன் நான் கேட்க விரும்புறது, உங்களுடைய மாநில செயலாளர் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில இன்னைக்கு சொல்றாங்க இந்த மாதிரி தஞ்சாவூர் கூட்டத்தில் நடந்த சில சம்பவங்களை வைத்துடுன்னு. அதற்கு பிறகு அதிமுகவினர் அராஜகத்தை கட்டவிழ்த்து விடுகிறார்கள், சட்டம் ஒழுங்கை திட்டமிட்டு கெடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பத்தி விரிவா அதை பத்தி சொல்லக்கூடியவர் தஞ்சாவூர் ஆர்ப்பாட்டத்தில் நடந்த சில சம்பவங்கள் ஒரு வரையில் அப்படி ஓடி போயிறார். அங்க முதலமைச்சருடைய உருவப்படத்தை அகற்ற சொல்லி உத்தரவிட்டதன் பிறகுனால்தான் இந்த பிரச்சனையே வருது. அதை உத்தரவிட்டது எதிர்க்கட்சி தலைவர் விஜயகாந்த் அவர்கள் தான். அவ பிரச்சனைக்கான ஆணி வேறாக ஒருத்தர் இருக்க அதோட எதிர்வினையை பார்த்து விமர்சனம் செய்து சரியான பார்வையா இருக்க முடியும். அந்த சில சம்பவங்கள் என்பதுக்குள்ள விஜயகாந்த் அவர்கள் அந்த மாதிரியான அகற்ற சொன்னது அப்படிங்கிற விஷயத்தோடு இணைத்துதான் அது உள்ளடங்கிதான் இருக்குது. நாளைக்கு அப்படியெல்லாம் இல்ல, அது மாதிரியான ஒரு தேவை இல்ல. ஓபன் அறிவிப்பு கொடுத்துட்டோம். தேமுதிக மக்கள் நல கூட்டணிக்கு வருவது தேவை, நீங்க வந்தா நல்லது அப்படிங்கிற ஓபன் அறிவிப்பு ஏற்கனவே கொடுத்தாச்சு, அதை சந்திச்சுட்டாங்க. அரசியல் பார்வையாளர்கள் மத்தியிலும் விமர்சகர்கள் மத்தியிலும் தமிழ்நாட்டு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர், மக்கள் நல கூட்டியகம் தங்களுடைய அணிக்கு தலைமையேற்க வாங்க அழைக்கக்கூடியவர், எதிர்க்கட்சி தலைவராக கூடியவர், நாளைக்கு முதலமைச்சர் அவர்கள் கனவு காணக்கூடியவர், அவர் இது போன்ற செயல்பாடுகள் ஊடகங்கள் மீதும் கட்சி நண்பர்கள் மீதும் மற்றவர்கள்ட்ட இவ்வளவு ஒரு நிதானத்தை விட்டு கொடுத்து பண்ணக்கூடியது சரியான தலைமைக்கான. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இது மாதிரி சில விஷயங்களை சொல்லி இருக்கிற நேரங்களில், இது மாதிரினா வேற விஷயங்களில் நாங்கள் நீங்க உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் ஏற்கத்தக்கது அல்ல என்று ஓபனாக அறிக்கை விட்டிருக்கிறோம். அதே மாதிரி கலைஞர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தபோது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த காலங்களில் அவர் விடுத்திருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை நாங்க மறுத்து ஓபனாக சொல்லியிருக்கிறோம். எனவே இவர் வர வேண்டும் என்கிற தேவைக்காக இதை சொல்லல. ஆனா ஜி ராமகிருஷ்ணன் முடிக்கிறேன், திரு ஜி ராமகிருஷ்ணன் விடுத்திருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிகழ்வு போக்குல மார்க்சிஸ்ட் கட்சியும் சரி, பொதுவான மக்களும் சரி, நீதிமன்றமும் சரி, பலரும் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் பிளக்ஸ் கல்ச்சர். இது எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் வந்திருக்கு. இத கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இரண்டாவது, தமிழ்நாட்டில் சமீபத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்ட நடைபயணம் அது விமர்சனத்துக்குரியது, அது சார்ந்த விஷயம் தனி. ஆனாலும் அவர் மேற்கொண்ட நடைபயணத்தை இருட்டடிப்பு செய்யக்கூடிய வகையில அதிமுக நண்பர்கள் விடியட்டும் முடியட்டும் பயணத்தை அந்த பிரச்சார போர்டுகளை எல்லாத்தையும் மறைக்கக்கூடிய வகையில அதிமுக நண்பர்கள் அவங்களுடைய தட்டி போர்டுகளை எல்லாம் வச்சாங்க. அதுதான் என்னுடைய என்னுடைய கேள்வியே, ஊடக நண்பர்களோ எதிர்க்கட்சி தோழர்களோ மாற்று கருத்து கொண்டவர்களோ ஒரு விமர்சனத்தை வைக்கும் போது அதை சம்பந்தப்பட்ட தலைவர் எப்படி எதிர்கொள்றார் அப்படிங்கறதுதான் மெச்சூரிட்டி. என்ன செஞ்சிட்டாரு, அவர்களுடைய எதிர்ப்பு தான் எங்களுடைய பயணத்துடைய வெற்றியின் அடையாளம். முடிஞ்சு வச்சு அந்த விஷயம் வரல, அது வரைக்கும் அந்த இஷ்யூ வந்துச்சு. நான் என்ன கேட்கிறேன், பிறகு அவருடைய பயணத்துல இந்த இஷ்யூ வரல. கேட்கிறேன்னா, ஒரு ஜனநாயக நாட்டுல என்னுடைய நடைபயணத்தை தடுப்பது என்கிற நோக்கத்தோடு ஒரு ஆளும் கட்சி, ஒரு முதல்வர் தலைமையில் இருக்கக்கூடிய கட்சி நோக்கத்தோடு செயல்படுவதை விமர்சிப்பதில் என்ன தடுப்பு இல்ல, தடுப்பு முயற்சி இல்ல, பிரச்சாரத்தை தடுப்பது. வெறுப்பேத்தி வேற மாதிரி அரசியல் சாதாரண உண்ணாவிரதம் எல்லாம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய பேச்சாக தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. மெயின் இஷ்யூவை பின்னுக்கு தள்ளி இந்த மாதிரியான ஏட்டிக்கு போட்டி சம்பவங்கள் மேல கொண்டு போய் பின்னுக்கு தள்ளி நீங்க சொல்லும் போது பின்னுக்கு தள்ளியது யார் என்ற கேள்விக்கு உங்களுக்கு பதில். இது எங்கிருந்து வருது? ஒருத்தர் இவர் ஆத்திரமூட்டப்பட்டால் ஆத்திரமுறுவார் என்பதை தெரிந்து அந்த இடத்தில் ஆத்திரமூட்டியது அதிமுக. எங்க அங்க தஞ்சாவூர் பொதுக்கூட்டம் என்ன பண்ணாங்க? நிறைய பிளெக்ஸ் போனஸ் வச்சிருக்காங்க. இல்ல நீங்க சரியாக கவனிக்கல நினைக்கிறேன். அங்க இருந்தது பேருந்து நிறுத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிழற்குடையில் இருக்கக்கூடிய ஒரு விளம்பரம் தவிர இது அவர்கள் யாரும் ஜெயலலிதாவுடைய இதை மறிச்சு வைக்கல. விஜயகாந்தோட மறிச்சு ஜெயலலிதா படத்தை வைக்கல, மறிச்சுதான் அவங்க வச்சாங்க. அந்த பேருந்து நிழற்குடையில் இருந்த அந்த அதை பிடிச்சிருந்ததான் ஆத்திரமூட்டும் வகையில் செயல்பட்டாங்க. ஒரு நிமிஷம், அது கையில பிடிக்க முடியாது, ஏன்னா அது உயரத்தில் இருந்தது. அதுக்கு முன்னாடி இவங்க ஒரு பேனர் கட்டி இருந்தாங்க, அந்த பேனர் சரிஞ்சிருச்சு, அதை மறுபடியும் ஒரு தூக்கி நிறுத்த சொல்றாரு, கையில பிடிக்கிறாங்க. அதுக்கு பிறகு மறுபடியும் விழுந்ததுனால அது படத்தையே எடுன்றாரு. நான் பார்த்தா டென்ஷன் ஆயிடுவேன். கரெக்டுங்க.
இது மாதிரியான சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடக்குது. அதாவது ஆத்திரமூட்டியது யாருங்கிற நீங்க சொல்ல ஆத்திரமூட்டுறது வந்து டிவி தொலைக்காட்சி தொலைக்காட்சியில அவரை பல வகையில பண்ணிருக்காங்க. என்ன பண்றாங்க ஒரு நபர்கிட்ட 2 நபர்கிட்ட 1000 பேர்ட்ட போயிருக்கக்கூடிய விஷயத்தை லட்சக்கணக்கானவர்கிட்ட கொண்டு சேர்க்கிறாங்க. அவ்வளவுதான். டெல்லியில இல்ல டெல்லியில பிரதமரை சந்திச்சுட்டு வந்த போது அந்த நிகழ்வுல யார் உங்களை வந்து யார் அவரை ப்ரொவோக் பண்ணதுங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். என்ன சொல்றேன் ஒரு மனிதனுடைய ஒரு அரசியல் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய பலவீனத்தை நீங்க பயன்படுத்துவது என்பது எப்படி சரியா முடியும்? பத்திரிகையாளர்கள் புனிதர்கள் என்று நான் சான்றிதழ் கொடுக்க வரல. எல்லா இடத்திலையும் ஆன்மீகத்திலே பலவீனம் வந்தது போல ஊடகத்திலும் சில பலங்கள் இருக்கலாம். நான் மறுக்கல. என்னுடைய கேள்வி, முதலமைச்சர் நாற்காலில் உட்கார விரும்புவர், இலங்கை பிரச்சனை வரும், கிரிக்கெட் பிரச்சனை வரும், இந்தியா பிரச்சனை வரும், காங்கிரஸ் பிரச்சனை வரும், மத்தியில் இருக்கக்கூடிய அரசு பிரச்சனை வரும், கெரசினுக்கு வந்து மானியம் கொடுக்க மாட்டான், அதிமுக திமுக பிரச்சனை வரும், நம்ம கட்சியில ஒருத்தன் செத்து போவான், ஒரு கொலை நடக்கும், 1008 பிரச்சனை நடக்கும். இது அத்தனையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆளா அந்த நாட்கள் உட்காரணும். ஏன்னா அது ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன், அவன் செத்து போயிட்டான், டென்ஷன் ஆயிட்டான், இந்த பிரச்சனை அது அப்படி செய்ய முடியுமா? தலையில் நான் உடன்படுறேன். இதனாலதான் அதை தவிர்த்திருக்கணும் நான் முதலே சொன்னேன். என்ன விஷயம் சொன்னா, மீண்டும் நான் வலியுறுத்த விரும்புவது தோழர் ஜி ராமகிருஷ்ணனுடைய அறிக்கை சொல்லக்கூடிய விஷயம், அவர் தவறே செய்திருந்தாலும் அந்த சம்பவம் தவறாகவே இருந்திருந்தாலும் அதிமுக நண்பர்கள் அந்த மாவட்டத்தில் அந்த நகரத்தில் முழுமையாக நடந்து கொண்ட விதம் சரியா? இங்க நீங்க வந்து குறுக்கீடு பண்ணி அண்ணன்கிட்ட கேட்டீங்க, நீங்க கேட்டீங்க. நான் என்ன சொல்றேன்னா, திருமதி ஜெயலலிதா அவர்கள் கடந்த காலத்தில் EVKS இளங்கோவனுடைய விஷயத்துல 7 நாட்கள் கழித்து ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. இன்னைக்கு உடனே விட்டீங்க. இன்னைக்கு தேர்தல் நெருங்கிச்சு. 7 மாசத்துக்கு அந்த சம்பவம் நடக்கிற போது 4 மாதம் முன்னாடி இருந்தது. இப்ப விஷயம் என்னன்னா, தேர்தல் நெருங்கி இருக்கிற சூழலில் உடனடியாக அதிமுக நண்பர்களை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் அதிமுக தலைமைக்கு இருக்குது என்பதை நீங்க உள்ள வச்சு பார்க்கணும். ரெண்டாவது எனக்கு என்னன்னு, இத பொதுமக்கள் எப்படி பாக்குறாங்க? எனக்கு என்ன சந்தேகம்னா, இது போல ஊடகத்தை வந்து அவர் வந்து விமர்சனம் பண்ணதோ, பொது இடங்கள்ல வந்து ஜெயலலிதா பேனர் அகற்றுன்னு சொன்னதோ ஒரு சாகசமாக பார்க்கப்படுகிறதா அல்லது நிதானம் தப்புகிறான்னு பார்க்கப்படுதா? இல்ல, நிச்சயமா வந்து இது வந்து ஒரே ஒரு சம்பவம், இவரிடம் இந்த மாதிரி சம்பவங்கள் முன்பு நடந்ததே இல்லை அப்படின்னா பொதுமக்கள் வந்து இது வந்து ஒரு ஹீரோ பேசிஸ்ல பாப்பாங்க. ஆனால் இது ஒரு பேட்டர்ன் இருக்கு, தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள். இப்ப நிறைய பேர் வந்து பொதுக்கூட்டம், விஜயகாந்த் பேசுற பொதுக்கூட்டம் பாக்குறதுன்னா என்ன நடக்கும்னு தெரியாத ஒரு ஆன்டிசிபேஷனோட பாக்குறாங்க. இப்போ ஒரு கலைஞர் செல்வி ஜெயலலிதா பேசுற பொதுக்கூட்டத்தில் என்ன பேச போறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி கலைஞர் பேசுறது என்ன பேச போறாங்கன்னு தெரியும். ஆனா இவர் ஒரு பொது சர்ப்ரைஸ் எலிமெண்ட் எப்பயுமே இருந்துட்டே இருக்கா? இல்ல, அது வந்து நம்ம என்டர்டெயின்மெண்ட் வேல்யூன்னு சொல்றதா, சர்ப்ரைஸ் எலிமெண்ட் சொல்றதா, என்ன பேர் வச்சுக்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பொலிட்டிக்கல் கிரெடிபிலிட்டி நிச்சயமா டேமேஜ் ஆகும். இவர் சொல்றாரு ஒரு பொலிட்டிக்கல், நான் உங்கள்ட்ட வர்றேன், பொலிட்டிக்கல் கிரெடிபிலிட்டி, அதாவது ஒரு அரசியல் ஆளுமை திறன் வந்து ஒரு விமர்சிக்கப்படும் நீங்க பாக்குறீங்க. நீங்கள் முதல்ல குறிப்பிட்டது போல, நானும் அவதானிச்சது போல, சமூக வலைத்தளங்கள்ல சமூக ஊடகங்கள்ல பலர் வந்து இவருடைய செயல்பாடு மிகச்சரின்னு பாராட்டுறாங்க. உங்களுக்கு நினைவிருக்கும், சட்டசபையில வந்து இவர் நாக்கு துருத்தி எழுந்த போது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலை வந்து பாசிட்டிவான அதிர்வலை ஏற்பட்டுச்சு. சார், முதலமைச்சர் முன்னாடி இப்படி நிக்கிற இவர் ஆளே கிடையாது அப்படின்னு ரொம்ப ஒரு பாராட்டு மாதிரி சொல்லப்பட்ட இது வந்து ஒரு ஆளுமை திறனா பார்க்கறதும் சரிதானே? அதாவது அது வந்து தமிழ்நாட்டில் மக்கள் அதிமுக திமுக ஊடகங்கள் இந்த பல்வேறு தரப்பு மேல இருக்கிற ஒரு கோபத்தினுடைய வெளிப்படை தான். விஜயகாந்துக்காக 10% வாக்கு ஒரு காலகட்டத்தில் வாங்கினார். முதல்ல வந்த பொழுது 9.5% வாங்கினாரு. அது வாங்கினது வாக்கு வந்து அதிமுகவும் திமுகவும் மேல இருக்கிற ஒரு விரக்தியால மக்கள் கோபத்தால போட்ட வாக்குகள் தான் அவர் வாங்கினது. பெரிய அளவில் இன்ஃபேக்ட் அதிமுக அதான் ஏத்துக்கிறாங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்லயும் சொல்லி இருக்காங்க. சோ அந்த வாக்குகள் அவங்க பெறது வந்து இட் இஸ் மோர் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட். சோ விஜயகாந்த் வந்து ஒரு பெரிய ஹீரோவா இன்னைக்கு யாராவது பாக்குறாங்கன்னா அது வந்து இருக்கிற எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மேல இருக்கிற கோபமும் ஆத்திரமும் அந்த மாதிரி செய்யுதே தவிர, உண்மையாக பெரும்பாலான மக்கள், மெஜாரிட்டி ஆஃப் த மக்கள் வந்து இது வந்து ஒரு நிச்சயமாக இது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள். எப்படிங்க நீங்க ஒரு மனிதர் இன்னொரு பார்த்து துப்புறாரு, அதை வந்து சரியா தவறான ஒரு விவாதம் நடக்குதுன்னா அந்த அவலமான நிலை இல்லையா? அது நீங்க சொல்லுங்க, துப்புறது சரியா? நீங்க சொல்றீங்க ஒவ்வொரு செயல்பாடு சரி தப்புன்னு சொல்லி சொல்றோம். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி இருக்கு இல்லையா? முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதி வந்து பேராசை பிடித்த சில மீனவர்கள் எல்லை தாண்டி போய் மாட்டிக்கிறான்னு சொன்னார், கடுமையான விமர்சனம் இருந்தது. தமிழமைச்சர் ஜெயலலிதா வந்து போர் நடந்தா 4 பேர் சாகர சகஜம் சொன்னாங்க, கடுமையான விமர்சனம் இருந்தது. சோ ஒருத்தர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையோ பயன்படுத்தக்கூடிய விதமோ செயல்படக்கூடிய விமர்சனம் ரொம்ப ஒரு நிமிஷம். பொதுவாக நாகரீகமாக எப்படி பேச வேண்டும் என்று நாம் சில விஷயங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்.
இப்போ ஒரு கட்சியினுடைய பெரிய தலைவர்கள் பேசுவது ஒரு விதத்தில், இரண்டாம் மட்டத்தில் இருக்கிற தலைவர்கள் வேறு மாதிரி பேசுவார்கள். பிளாட்ஃபார்ம் ஸ்பீக்கர்ஸ், அதாவது மேடை பேச்சாளர்கள், அவங்க வந்து கடுமையா தாக்குவாங்க. அதுல வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க சொல்றது வந்து நிச்சயமாக டிஃபமேட்டரியா இருக்கும், ரொம்ப தரக்குறைவா இருக்கும், அவை குறிப்பில் ஏற்றக்கூடிய மாதிரி இருக்கும். அதுதான் வந்து நம்ம நாட்டில் எல்லா கட்சிகளும், இந்தியாவில் எல்லா ஃபுல்லா அப்படிதான் இருக்கு. இவர்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான், கம்யூனிஸ்ட் கட்சிகள் திரு விஜயகாந்தை ஒருவேளை முதலமைச்சர் வேட்பாளராக அவர் மக்கள் நல கூட்டணியோட போனால் போலாமே, இந்த அளவுக்கு ஒரு உணர்ச்சி வசப்படும் நிதானம் இல்ல பொறுமை இல்லாத ஒருத்தரை என்ன அடிப்படையில் இவர்கள் மக்கள் முன் முதலமைச்சராக நிறுத்த போறாங்க? இது வந்து ரொம்ப சிம்பிள்ங்க. அந்த கூட்டணி வந்து தெளிவா சொல்லியிருக்கு, தமிழ்நாட்டில் ஒரு அதிமுக, திமுக, பிஜேபி, காங்கிரஸ் அல்லாத ஒரு மாற்று அரசியல் கட்சியை, மாற்று அரசியலை முன்னெடுத்து செல்ல வேண்டிய தேவை இருக்கு. மாற்று அரசியல்ல பண்பாடும் உள்ளடங்கி இருக்கு என்பதில் எனக்கு மாறுபட்ட கருத்து இல்ல. பண்பாடு என்பது புரோகேட்டிவ் பண்பாடு அல்ல, அல்லது ஆத்திரமூட்டுவதற்கு இரையாகிற பண்பாடும் அல்ல. இந்த பண்பாடு சொல்லிட்டேன். அதை நிதானமாக கையாண்டு இருக்க வேண்டும் என்பதில் எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லையே. அதாவது தமிழ்நாட்டில் நீங்க வந்து தொடர்ந்து ஒரு போராட்டம் நடக்குதுங்க. நீங்க அதிமுக நண்பர்கள் ஈவிகே இளங்கோவன் பேசின போதும் சரி, இப்போது பேசின போதும் சரி, மிக மோசமாக தாக்குதல் நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. இந்த நடவடிக்கை என்பது ஒரு நோக்கத்தை, என்ன கிடைக்கும், எப்படி தாக்குவது என்கிற ஒரு நோக்கத்தை உள்ளடங்கி இருக்கிறதான, எப்படி இமீடியட்டா பண்ண முடியுது? அப்ப இதை எதிர்பார்த்து தானே பண்ணிருக்காங்க. இது ஒரு லாஜிக் இருக்குல்ல? இந்த லாஜிக் நீங்க நிராகரிக்கிறீங்களா? இல்ல, நான் அதுல வேற ஒரு கேள்வி நான் வைக்கிறேன். திரு ஆவடிக்குமார், நான் கேட்கிறேன், தமிழக முதலமைச்சர் தன்னுடைய அறிக்கையில இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களை திசை திருப்பி அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அவங்க செய்யறாங்கன்னு சொல்றாங்க. கெட்ட பெயர் ஏற்படுத்தினது அவருடைய பேச்சினாலயா, அவர் பேனர் அகற்றினாலயா, இல்லாட்டி அந்த வாகனத்தை விரட்டி வெட்டி தாக்குனதுனாலயா? தமிழகம் முழுக்க இன்னைக்கு வந்து விஜயகாந்தோட உருவப்படம் மறிக்கப்படுறாரு. மாற்று வழியில் அவர் சென்ற போது கூட அவருடைய கார் தேடி பிடித்து தாக்கப்படுகிறது. இதுதான் நாகரிகமா? இதுதான் நீங்க அரசியல் வந்து நல்ல விஷயம் கொண்டு போய் சேர்க்க போறீங்களா? அப்புறம் திசை திருப்புறாங்க, நீங்க யாரை பார்த்து சொல்றீங்க? நீங்க இது எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்களா இல்ல புரியாம கேட்கறீங்களா? புரிய வைக்கிறதுக்காக நான் புரிய வைக்கிறேன். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிக மிக கண்ணியமாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் தஞ்சாவூர்ல இருந்த கட்சி தொண்டர்கள் பொறுப்போடும் கண்ணியத்தோடு நடந்துகிட்டாங்க. ஏன்னா இவங்க முதல்லயே அந்த பேனரை மறைச்சு இவங்க வைக்கிறாங்க. அப்ப போய் நாங்க யாரும் தடுக்கல, அது ஏன் மறைச்சேன்னு போய் யாரும் கேட்கல. இல்ல, ஒவ்வொரு கூட்டம் நடக்கும்போது இது மாதிரி நடக்கும் சார். ஒவ்வொரு கூட்டம் நடக்கும்போது அங்க இருக்கக்கூடிய கொடி வந்து மறைக்கப்படும். இதெல்லாம் ரொம்ப இயல்பா எல்லா கட்சியும் பண்றது. நீங்க சரியான பாயிண்ட் வரீங்க. அந்த மாதிரி நாங்க போய் கேட்டிருந்தா, நான் சொல்றது ரியாக்ஷன் பத்தி நான் முடிச்சிடறேன். நீங்க கேட்ட சொல்றது ரியாக்ஷன் பத்தி என்னங்க, அதுதான் நீங்க அவங்க மறைக்க சொல்ல, அந்த கூட்டம் நடக்க சொல்ல போய் யாரும் கேட்கல, யாரும் வந்து பிரச்சனை பண்ணல. கூட்டம் முடியுது, அந்த ஆர்ப்பாட்டம் ஏறத்தாழ நடந்து முடிகிற நேரத்துல திட்டமிட்டு அது வந்து அந்த சரியுது. அது வேணும் சரிஞ்சுதா தானா சரிஞ்சுதான் தெரியாது. சரிஞ்சது பிறகு தூக்கி நிறுத்த சொல்றாரு, அதையும் தூக்கி நிறுத்துறாங்க. அப்பவும் மறுபடியும் அது சரியுது. அதற்கு பிறகு அந்த அம்மா படத்தை பார்த்தால் அதை பேசிட்டீங்க, நீங்க திட்டமிட்டு அவதூறான வார்த்தையை ஒரு முதலமைச்சரை பார்த்து ஒரு எதிர்கட்சியினுடைய தலைவர் பொறுப்பற்ற முறையில் தெருவில் தெரிகின்ற பொறுக்கியை போல் பேசுகின்ற பொழுது கட்சி தொண்டர் உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க. ஒரு மனிதன் வார்த்தைகளை பயன்படுத்த கண்ணியம் வேணும். நீங்க இந்த மேடையில் இருக்கிறது உங்களுடைய தலைமை கழக பேச்சாளர் மட்டுமல்ல, அதிமுகவுடைய ஊடக பிரதிநிதியா நீங்க வந்திருக்கீங்க. நீங்க உங்க மேடையில பேசுற மாதிரி இங்க பேசுறீங்க, அதற்கான இடம் இந்த இடம் கிடையாது. இல்ல, அவர்களுடைய செயல்பாடு நீங்க வந்து வாய்க்கு வந்தெல்லாம் பேச முடியும். அவர் பேசுறது சரி, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசல, அது போல நடந்துகிட்டாரு. நாட்டு மக்கள் சொல்றாங்க, நாட்டு மக்கள் சொல்றாங்க. எப்படி பயன்படுத்த முடியுது? ஏன் பயன்படுத்த முடியாது? அவர் நடந்துட்ட முறை வேற என்ன?
வேற வார்த்தை உங்களுடைய கட்சிக்காரன் நல்ல பேர் வாங்குறதுக்கு நீங்க இதை பயன்படுத்துறீங்க. இதுதான் பிரச்சனை. அவருடைய ஆக்ஷன் தப்புன்னு சொல்ல போனா அதை விட உங்களுடைய ரியாக்ஷன் தப்பு போயிருது. அவர் நல்லவராக அதிமுகவால அவர் நல்லவரா கெட்டவரான்றது நாட்டு மக்களுக்கு தெரியும், மக்கள் சொல்லுவாங்க. ஆனால் நீங்களே இது வரைக்கும் பேசுற எல்லாரும் என்ன சொல்றீங்க? அவர் கண்டுக்காம விட்டு இருக்கணும், அவர் என்ன பேசினாலும் நாங்க பொறுத்துக்கிட்டு இருக்கணும், அவங்க இருக்க தொண்டர்கள் அமைதியா இருந்திருக்கணும். அவர் எதை வேணா பேசுவாரு. ஒரு முதலமைச்சர் ஒரு பெண் என்று கூட பாராமல் இழிவா பேசுவாரு. அதிமுக தொண்டர் பொறுத்துட்டு யாருமே சொல்லாத புள்ளியை நீங்க சொல்றீங்க. அப்படி யாருமே சொல்ல. தமிழக முதலமைச்சரே சட்டம் தன்னுடைய கடமை செய்யும் விட்டு சொல்றாரு. இருங்க, எத்தனை தலைவர்கள் கண்டிச்சாங்க? எத்தனை தலைவர்கள் கண்டிச்சாங்க? இல்ல எந்த தலைவர் கண்டிச்சாங்க? சொல்றீங்களா? எந்த தலைவர் கண்டிச்சாங்க? அதிமுக கூட யாரும் கண்டிக்கல. அதிமுக யாரும் அதிமுக கண்டிக்க வேண்டாம், நடத்தையை கண்டிக்கணுமா இல்லையா? அதிமுக இன்னைக்கு கூட்டணிக்கு வருவாங்க காத்துட்டு இருக்காங்களா? உங்க முன்னாடி மார்க்சிஸ்ட் கட்சியுடைய மாநிலத்தினோட அறிக்கை விமர்சிக்கப்பட்டது, கண்ணனுடைய நிலைப்பாடு கேட்கப்பட்டது. முன்னாடி நடந்த நீங்க விமர்சித்ததை பத்தியோ இங்க இருக்கிற விவாதத்தை பத்தியோ மட்டுமே பேசல. இன்னைக்கு இந்த நாட்டில் இந்த நிகழ்வுகளை ஒட்டி நடந்த சம்பவங்கள் அத்தனைக்கும் சேர்த்தா நான் பதில் சொல்றேன். ஒருத்தர் ஒரு விஷயம் பெற்ற கருத்தை சொல்லல அப்படிங்கனால அவர் உடன்பாடு. உத்தரப்பிரதேசத்துல அக்லக் கொலை பற்றி இந்த நாடு முழுக்க விமர்சனம் பண்ணது. அதிமுக ஏதாவது கருத்து சொல்லிச்சா? அப்ப உங்களுக்கு உடன்பாடு சொல்ல போறீங்களா? ஒரு விஷயத்துல ஒருத்தர் உடன்பாடா? நீங்க தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சரை ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு திருமாவளவன் மீது கொலை முயற்சி தாக்கல் நடத்தப்பட்ட டெல்டா மாவட்டத்தில் அதிமுக கருத்து சொல்லிச்சா? சொல்லலைங்கனாலேயே உங்களுக்கு உடன்பாடு நடத்த கிடையாது. நீங்க இப்போ இந்த இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்தது, இந்த சம்பவத்தை ஒட்டி மற்ற கருத்துக்களை சொல்றீங்கல்ல? அதிமுக இப்படி உங்களுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் சொன்ன அறிக்கையை தான் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். இந்த ரியாக்ஷன் வேண்டாம்னு சொன்னது நான் இல்ல, முதலமைச்சர். அதுதான் சொல்றேன். இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த அறிக்கையின் வாயிலாக இன்றைக்கு அமைதிப்படுத்தியிருக்காங்க. இன்னைக்கு அந்த அம்மா அறிக்கை வரலன்னா இன்னைக்கு விஜயகாந்த் நேற்றைக்கு இவ்வளவு செஞ்சுட்டு போய் புதுச்சேரியில போய் பதுங்கிட்டாரு. இன்னைக்கு கடலூருக்கு வர முடியாம சாலை மறியல். அதற்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அறிக்கை வந்ததுக்கு பிறகு அவர் மாற்று வழியில் அந்த இடத்துக்கு போக போலீஸ் உதவி செய்தது. நான் முடிக்கிறேன் ஒரே ஒரு வார்த்தை. இன்னைக்கு ஒரு சிறிய பகுதி மக்களை மட்டுமே வைத்திருக்கின்ற ஒரு கட்சியினுடைய தலைவர் இது போன்ற பொறுப்பற்ற ஒரு நிலையை உருவாக்கணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உணர்ச்சி வயப்பட்ட எல்லா தொண்டரும் ஒரே புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு இருக்கின்ற பெருந்தன்மை சிறிய பகுதி மக்களை மட்டுமே கொண்டிருக்கக்கூடிய கட்சி தலைவர் இப்படி பேசுறாரு. பெரிய பகுதி மக்களை கொண்டு கூடி நீங்க எப்படி பேசுறீங்க? இந்த மேடை பார்த்தது இதுதான் நம்ம ரியாக்ட் பண்ண போற விதமா கேக்குறேன். நான் நிச்சயமா ரியாக்ட் பண்ண போற விதமா முதலமைச்சர் பெருந்தன்மை நீங்க பாராட்டுறீங்க, நான் கேட்கிறேன். மாற்றுக்கருத்துல முதலமைச்சர் இல்ல. அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி என்ன சொன்னாரு? அவருக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால ரோட்ல நின்று எது வேணா பேசுவாரு, பொது மேடையில அதாவது பார்வை எப்படி போகுது? இன்னைக்கு ஏதோ காரணம் சொல்லி அவர் அதனால அப்படித்தான் பேசாரு சொல்ல, அதனால எதனால பேசாரு சொல்ல, இது காரணமா இருக்குமோ அப்படின்னு சொல்றாரு. அதையும் நம்ம ஏற்கல. அடுத்து என்ன சொல்லுவீங்க? மனநிலை பாதிக்கப்பட்டாரு. ஆனா அவர் பொறுப்புக்கு வரணுமா? ஒரு நிமிஷம், என்னோட இறுதியான கேள்வி உங்கள்ட்ட.
விஜயகாந்துடைய செயல்பாடு சரியில்லை அப்படின்னு சட்டம் தன்னுடைய கடமையை செய்கிறது. முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படுகிறது. அவர் மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில அவர் முன்ஜாமீன் வாங்கிட்டார். இவ்வளவு இடத்துல தாக்குதல் நடத்தப்பட்டது, அவருடைய கார் வரைக்கும் தாக்குதப்பட்டது. எத்தனை பேர் மேல எஃப்ஐஆர் பதிவுபட்டிருக்குன்னு ஏதாவது ஒரு புள்ளிவரை நீங்க சொன்னீங்கன்னா நான் மகிழ்ச்சி அடைவேன். நேற்றைய தினம் தஞ்சாவூர் நடந்த சம்பவத்தை உடனடி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களே அதிமுக மேல இல்ல, அதிமுகவினர் மேல டிவியில தொலைக்காட்சியில பகிரங்கமாக நாம் எல்லாருமே பார்த்த விஷயம். சைக்கிள் எடுத்துட்டு அடிக்கிறாங்க, தூக்கி ரோட்ல போறவங்க மேல அடிக்கிறாங்க, தேமுதிக கொடி மேடை அனைத்தையும் சேதப்படுத்துறாங்க. இன்னும் பல்வேறு வகையில அந்த சேதாரங்கள் நடக்குது. இவை அனைத்தையுமே பதிவு செய்யப்பட்டு ஐ திங்க் 2 நபர்களோ 3 நபர் 2 பேர் 2-3 பேர் அது வந்த நியூஸ் தெரியல எக்ஸாக்ட்லி. நான் திரு ரவீந்திர சாமி இறுதியான கேள்வி கேட்கிறேன். இந்த பிரச்சனை தேமுதிகவை திமுக பக்கம் தள்ளுகிறதா? இந்த பிரச்சனை மட்டும் இல்ல, தேமுதிக ஃபைனலா திமுக சைடு தான் போகும். மக்களோடும் தெய்வத்தோடும் கூட்டணி சொன்னவர் கடைசியா அதிமுக தான் கூட்டணி சேர்ந்தாரு. அதே மாதிரி இப்பவும் திமுக தான் கூட்டணி சேர்வாரு. சீட்டு பேர தான் இது. சிலருக்கு ஏதோ திமுக தேமுதிக கூட்டணி சேர்ந்தா அதிமுக அதை எதிர்கொள்ளும், அது வேற விஷயம். ஆனா அது சேர்ந்துட கூடாதுங்கிற எண்ணம் ஆவடி குமாருக்கு இருக்கு, சுமன் ஸ்ரீராமனுக்கு இருக்குதுன்னு தோணுது. என்ன பொறுத்தளவுல அடிப்படையில திமுகவும் தேமுதிகவும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் தான் 99% சீட்டு பெறத்துக்கு அவர் மக்கள் நல கூட்டணியை பயன்படுத்திக்கிறாரு. ஏற்கனவே 2 தடவை நின்று ஒண்ணுமே லாபம் இல்லாதவர் அதிமுகவோட சேர்ந்து பலன் பெற்றாரு. 3வது அணி நின்று அவருக்கு எந்த பலனும் இல்ல. அவருக்கு பலன் வரணும்னா திமுக அல்லது அதிமுகவோட தான் போகணும். திமுக கூட போறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். அதற்கு எந்த அளவுக்கு அதுல பேரம் பேசி மேக்சிமம் கருணாகிட்ட பேரம் பேசக்குள்ள இதுலதான் அவர் இருக்கிறாரு. இதுதான் கடைசியில முடியும், மார்ச் மாசம் முடியும். அதுவரை இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்கிறோம். நிறைய பேச வேண்டியிருக்கு. அதுல நான் திரு சுமந்த் ராமன் என்ற இறுதியான வேற ஒரு கேள்வி இருக்குது. இது போன்ற ஆர்ப்பாட்ட அரசியலுக்கு மத்தியில தமாக போன்ற எந்த ஆர்ப்பாட்டம் இல்லாத கட்சிகளுக்கான முக்கியத்துவம் கவனம் குறைந்து கொண்டே போகிறதா? ஒரு மாற்று அரசியலை எல்லாருமே முன்வைக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா தமாக திரு ஜி கே வாசன் அவர்கள் எந்த அதகலமும் பண்ணாம ஆளுங்கட்சியவோ எதிர்கட்சியவோ எங்க வரமும் மீறாம அவருடைய பாணியில அவருடைய செயல்பாடு செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அது கவனமே பெறாம இது மாதிரி பேசுறது, இது மாதிரி விமர்சனம் பண்றது, அடிக்கிறது, இது போன்ற விஷயங்கள் தான் கவனம் பெறுதா? அப்ப அது போன்ற கட்சிகள் தங்களுடைய செயல்பாட்டை மாத்திக்கணும்னு நினைக்குமா? இல்ல இன்ஃபேக்ட் காங்கிரஸ் கட்சி EVKS இளங்கோவன் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய பல கருத்துக்கள், அந்த முதலமைச்சர் பத்தி அவர் சொன்ன கருத்தை நான் சொல்லல, மற்ற கருத்துக்கள் எல்லாம் ஒரு சென்சேஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் அப்பப்போ விடுறது ஒரு காரணம். என்ன சொல்லுவாங்க, காங்கிரஸ் தமாக விட ப்ராமினென்ட்டா கொண்டு வரணும், கொஞ்சம் பப்ளிசிட்டி நிறைய இருக்கும், காங்கிரஸ் பத்தி மக்கள் பேச ஆரம்பிச்சிருவாங்க, சோ காங்கிரஸ் தமாக விட பெரிய கட்சிங்கிற மாதிரி உருவாயிடும். அந்த ஒரு காரணத்துக்கு தான் சொன்னாங்க. தமிழ்நாட்டுல ஒரு கல்ச்சர் மாதிரி இருக்கு. உங்களுக்கு நீங்க நியூஸ்ல இருந்தீங்கன்னா அது அதாவது ஈவன் ஃபார் ராங் ரீசன்ஸ்ல நீங்க நியூஸ்ல இருந்தா கூட பப்ளிசிட்டி இருக்கும் பொழுது சரி ஒரு வளர்ந்துட்டு இருக்காரு, அதனாலதான் இவ்வளவு மீடியா ஏன் இவ்வளவு பேர் ஏன் இவரை பத்தி எழுதுறாங்க, ஏன் இவ்வளவு நியூஸ் ஆகுது, பிகாஸ் இது ஏதோ விஷயம் இருக்கு போல பெரிய கட்சி ஆயிட்டு இருக்கு. அந்த ஒரு அத மக்கள் வேடிக்கை பார்ப்பாங்களே தவிர அதற்காக ஓட்டு போடுவாங்க சொல்ல முடியும். ஓட்டு போடுவாங்க நம்ம சொல்ல மாட்டோம். பட் ஆனால் என்ன சொல்லணும், அரசியல் தலைவர்கள் யாராக இருந்தாலும் தே லைக் டு பி இன் பப்ளிக் ஹை, லைம் லைட்ல இருக்கணும்ங்கிறது அவங்களுடைய நோக்கம். திரு வாசன் அவர்கள் இதுவரைக்கும் ரொம்ப ஒரு டிக்னிஃபைடாக ஒரு எந்த ஒரு சர்ச்சையிலையும் ஒரு கான்ட்ரோவர்ஷியல் ஸ்டேட்மெண்டோ கான்ட்ரோவர்சியிலோ மாட்டாம ஒரு அமைதியாக ஒரு பாலிடிக்ஸ் நடத்திட்டு இருக்காரு, உண்மை. ஆனால் அது அரசியல் ஆதாயம் அந்த கட்சிக்கு தேடி கொடுக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒரே ஒரு பாயிண்ட், அப்கோர்ஸ் ரவீந்திரன் துரைசாமி கிளாரிஃபை பண்ணோம். அவங்க நான் எந்த கட்சியும் சார்பு இல்லாதவன், அதனால அவர் சொன்ன கருத்து நான் நிகழ்ச்சி முடிக்க வேண்டிய தருணம் வந்துவிட்ட நண்பர்களே. அதிமுக தேமுதிகவுடைய மோதல் சகிப்புமையா திசை திருப்பலான்னு பார்க்கும்போது நிச்சயமாக 2 கட்சிகளுமே தமிழ்நாட்டுடைய ஆகப்பெரிய கட்சியா இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக கூடுதல் பொறுப்போடு கூடுதல் பொறுமையோடு இருக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது, மாற்று கருத்தில்லை. எதிர்கட்சியாக இருந்து கொண்டு முதலமைச்சராக வர வேண்டும் என்ற கனவோடு இருக்கக்கூடிய ஆசையோடு கூடிய திரு விஜயகாந்த் தன்னுடைய கட்சியும் தன்னுடைய நண்பர்களையும் இன்னும் நிதானமாக அரவணைத்து செல்ல வேண்டிய நேரம் இருக்கிறது. நிச்சயமாக அரசியலில் ஒரு நாகரிகம் முன்னெடுக்கப்பட வேண்டும், அதற்கு எல்லோரும் சேர்ந்து ஒத்துழைக்க வேண்டும். 2 கட்சிகளுமே அதில் பிரதான பொறுப்பு இருக்கிற மாற்று கருத்துல நிகழ்ச்சியில் கலந்து கருத்து விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே.